வணக்கம். 2026வது வருஷங்க. கடக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இந்த மேலே பார்க்கறதுக்கு முன்னுக்கு கடக ராசி யாருடைய ராசி? அந்த ராசியினுடைய தன்மை என்ன? நீர்த்தன்மை கொண்ட ஒரு ராசிங்க. கடகம்னா நண்டுங்க. நண்டு கடல்ல நீர்நிலையில தானே இருக்கும். ஆனால் கடக ராசி நீரை பொறுத்த ஒரு ராசி. யாருக்கு கடக ராசி ரொம்ப அவங்களுடைய சொந்த ராசியாக அமைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ராமருடைய ஜாதகத்தில் அவர் கடக லக்னம் கடக ராசிங்க. அகத்தியர் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, ராமர் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி. ரெண்டு பேரும் ரொம்ப தெய்வ சாநித்தியம் பொருந்தியவர்கள். ஒன்று தெய்வமே, இன்னொன்று தெய்வ சாநித்தியம் பொருந்த ஒரு ராசி. அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ராசி. வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து வகையான கண்டங்கள், தோஷங்கள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அடித்து நொறுக்கி தூள் தூளாக்கி அவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த குரு பெயர்ச்சி, இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் கடக ராசியில உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்றாருங்க. மகரத்துல நீசம் பெறுவாரு குரு பகவான். இப்போ இந்த வருஷத்துல இந்த 2ஆம் தேதி 6வது மாசத்துக்கு மேல திருக்கணித ரீதியாக கடகத்துல உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் உச்சம் பெறுவாருங்க கடகத்துல. ரொம்ப பலமா சஞ்சாரம் பண்ணுவாரு. பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, ஜென்ம ராமர் சீதையை சிறையெடுத்தது. ஜென்மத்துல கடகத்துல சஞ்சாரம் பண்ண பொழுது குரு பகவான் சீதையை சிறையெடுக்கப்பட்டால் ராவணனால அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வெற்றி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ராவணனுக்கு கிடையாது, ராமருக்கு தான் வெற்றி. ஏன்னா அந்த வீட்டுக்கு, அந்த நட்சத்திரத்துக்கு குருன்னு சொல்லக்கூடிய மங்களமான பிரகஸ்பதி கிரகம் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் அவர் அதிபதியாக இருக்கிறார். அந்த வீட்லையும் உச்சம் பெறுகிறார். அதனால எவ்வளவுதான் அதில் பாதாளத்தில் போனாலும் கூட கை தூக்கி வெற்றியை கொடுத்து விட்டு போவார். சில எதிர்மறையான விஷயங்கள் இருக்கலாம், மனசில் தொய்வு நிலைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், கொடுத்த கடன் வராமல் இருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வெற்றியை தான் குறிக்கின்றது. சரி, இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் கடகராசிக்கு ரொம்ப நல்ல கிரகமா? ஆமாம், ரொம்ப நல்ல கிரகம். அங்கே தானே உச்சம் பெறுகிறார். குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரி, இந்த குருவினுடைய பார்வை எந்த இடத்துக்கு இருக்கிறது? இப்போ இந்த கடகராசிக்கு எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போங்க. கடகராசிக்கு குரு 5வது வீடு, 7வது வீடு, 9வது வீடை பார்க்குறாருங்க. டைரக்ட். வேற வீட்டெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்க்க வேண்டியது. நேரடியாக குருவுக்கு, குரு இருக்கிற வீட்டில் கடகராசியிலேருந்து 5, 7, 9வது பார்வையை பார்க்கிறார். குழந்தைகள் சம்பந்தமான விஷயம், சொத்து சுகங்கள், பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இந்த குருவுக்கு பஞ்சமஸ்தானம், குரு இருக்கிற வீட்டிலேருந்து கடகத்துக்கு பஞ்சமஸ்தானன்றது விருச்சிகம். விருச்சிகம் சந்திரனுக்கு நேர் எதிர்மறையான ஒரு கிரகமாக இருந்தாலும் கூட இது நாள் வரைக்கும் சொத்துக்கள் ரீதியாக இருந்த வில்லங்கமான விஷயங்கள் விலகி சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு சேரக்கூடிய சூழ்நிலை கடக ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண சம்பந்தமான பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம். ஏன்னா 5, 7, 9வது வீட்டை பார்க்குறாரு. புதிய இடத்துல செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை, புதிய வீடு, புதிய வாழ்க்கை முறை, புதிய பயணங்கள், திருமண சம்பந்தமான பரிவர்த்தனை யோகம், இதெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. எப்படிங்க? ஜென்மத்தில் குரு சஞ்சாரம் பண்ணாலும் கூட தெய்வ காரணமாக, தெய்வ சங்கல்பத்தின் காரணமாக கடகராசிக்காரங்களுக்கு இப்போலாம் மங்களமான விஷயங்கள், சுபிட்சமான விஷயங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நீண்ட நாளாக கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி உங்களுக்கு குழந்தையே இல்லை, அது குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு. கல்யாணம் தடைப்பட்டு போனுச்சா அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. உத்தியோக தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் மாற்றத்துக்கு டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணி கிடைக்காம இருச்சா கிடைக்கிறது. வெளிநாட்டு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? இவ்வளவு நாள் தள்ளிக்கிட்டே போயிருக்கு, சரியா வரவே இல்லை, இப்போ அமையுமா? அமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. ஒரு விஷயத்த நம்ம கணக்கில் கொள்ளணும். குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு ரொம்ப பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு எந்த வீட்டை பார்க்குறாருன்னா மகரத்தை பார்க்குறாரு, விருச்சிகத்தை பார்க்குறாரு, மீனத்தை பார்க்குறாரு. இந்த 3 வீடுகளும் கடகராசிக்கு ஏற்புடைய வீடுகளா? ஆமாம். இந்த விருச்சிகம் நேர் எதிர்மறையான வீடாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல குருவுக்கு தான் அதிகமான பலன். குரு பார்த்துட்டா மற்ற விஷயங்கள் எதுவுமே நம்ம பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. அப்போ குரு பார்க்குறாரு. மகர ராசியில குரு நீச்சமாக கூடிய வீடு, உச்சம் பெற்ற குரு அந்த வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா 2-3 மடங்கு பலன் அதிகம்னு வச்சுக்க வேண்டியதான். 50 கிடைக்கிறது 100 கிடைக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த மகரத்தை பார்க்கறதுனால. மகர ராசிக்காரங்களுக்கு சொந்தத்திலே நல்லா இருக்கு. ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு இந்த குருவினுடைய அமர்வு
மகரத்தை பார்க்கறதுனால அப்படியே இழுக்க பறிக்க இருந்த திருமண சம்பந்தமான பேசி முடிச்சு சரியா வரல, இல்லை பழகி காதல் பண்ணி சரியா வரல, இல்லை ரொம்ப நாளாக பிரிஞ்சே இருந்துட்டாங்க, இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காணக்கூடிய காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததுங்க, இந்த கடகராசியிலேருந்து குரு 9வது பார்வையாக மீனத்தை பார்க்குறாரு. இப்போதும் குருவுக்கு வந்து 5வது பார்வையும் 9வது பார்வையும் 100% பலன், ரொம்ப 100% பலன் அப்படின்னு சொல்லுவோம். 7வது பார்வை அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு பலன், 70% வச்சுக்கொள்ளுங்களேன். அப்படின்னா ரொம்ப பலமாக மீன ராசியை குரு பார்க்கிறார். குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் மீன ராசிக்கு அதிபதி. மீன ராசிக்கு இப்போ 7.5 சனி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்களும் அப்படியே ஒடுங்கி போயிருக்க வேண்டிய ஒரு காலம். ஆனால் குரு பார்க்குறாருங்க. இப்போ இந்த 2ஆம் தேதி 6வது மாதம் 2026 குரு அங்கே பார்க்குறாரு இல்லையா, அப்படியே மீன ராசிக்காரங்க துளிர்த்து எழக்கூடிய ஒரு காலம். தட்டி போன விஷயங்கள் எல்லாம் நல்லா நடக்கிற காலம் அது மீனத்துக்கு. ஆனால் கடகத்துக்கு எப்படி இருக்குன்னா, பாக்கியஸ்தானமாகிய 9வது பாவம் மீன ராசியாக வருகிறது. கடகராசிக்கு தானித்தியம் பெற்ற இடம் அப்படின்றது கடல். மீன ராசிக்கு மீன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலில் தானே இருக்கும், நீரில் தானே இருக்கும். நண்டு கடல் நீரில் தான் இருக்கும், மீனும் நீரில் தான் இருக்கும். அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மீன ராசியை குரு பார்க்கிறார் அப்படின்னா என்னதான் நடக்கும், இந்த கடகராசிக்காரங்களே என்ன நடக்கும்? அதுதான் சொன்ன மாதிரி புதிய வீடு, புதிய வாகன வசதிகள், இருப்பிடம் வந்து மாற்றமான சூழ்நிலை, குழந்தை பாக்கியம், புதிய சொத்துக்களோட சேர்க்கை, நகை நட்டுகளை வாங்கி சேர்க்கக்கூடியது. அதுவும் பெண்களாக இருந்தால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இரட்டித்த யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணம் மற்ற எல்லா வகையிலையும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, அந்தஸ்து, புகழ், செல்வாக்கு, கௌரவம், தனம், தானியம், பசு, புத்திர லாபங்கள் இதெல்லாம் வரிசையாக அப்படியே சொல்லப்படுகிறது. ஜென்மத்தில் இருந்தால் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பயிற்சி அப்படி இருந்து கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்க, இந்த கடகராசிக்காரர்களுக்கு வேறு என்ன இந்த காலகட்டத்தில் செய்யலாம்? என்ன செய்தால், இப்போ குழாயில் நீர் வருகிறது, எவ்வளோ பெரிய பாத்திரம் கொண்டு போகிறீங்கன்னா அவ்வளோ நீர் அங்கே கொண்டு வருவீங்க. சின்ன கிண்ணம் கொண்டு போனீங்கன்னா கொஞ்சமாக நீர் கொண்டு வருவீங்க. ஒரு செம்பு கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் கூடுதல், குடம் கொண்டு போனால் இன்னும் கொஞ்சம் கூடுதல், பெரிய அண்டா கொண்டு போகிறீங்கன்னா அண்டா நிறைய நீர் கொண்டு வர போகிறீங்க. அதே மாதிரி தாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதை அதிகப்படுத்தி கொள்ளலாம் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்களுக்கு அந்த தெய்வ சாநித்தியம் அப்படின்றது சிறப்பாக இருக்குது. என்ன செய்தாலும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகும். கடகராசிக்கார பெண்களாக இருந்தால் முத்துக்களை வந்து சாதாரணமாக அணியலாம். கடகராசியில் பிறந்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் சந்திரனை வச்சு தான் ராசி பார்க்குறோம். சந்திரமா மனசோ ஜாதகா, ஒரு ஜாதகத்தில் சந்திரனை வைத்துத்தான் ராசி பரிமாணத்தை நம்ம பார்க்குறோம். அப்படின்னா எல்லாருக்கும் அந்த முத்துக்கள் வந்து அமையும். அதுவும் குறிப்பாக பெண்களாக இருந்தால் முத்துக்களை சாதாரணமாகவே ஒரு மாலைகளாகவோ, சரமாகவோ, அல்லது கையில் பிரேஸ்லெட் ஆகவோ, பெண்டன் ஆகவோ, அல்லது மோதிரமாகவோ, கம்மலாகவோ எது வேணாலும் அணிக்கலாம். அது முத்துக்கள் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. வேறு என்ன ரொம்ப கடகராசிக்காரங்களுக்கு என்ன ரத்னம் ரொம்ப நல்லதாக இருக்கும்? குரு அங்கே தானே வந்து உச்சம் பெற்றிருக்கிறாரு. குரு கடகராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் தானே. மகரத்தில் நீச்சமாகி கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவானுக்கு ஏற்ற ரத்னம்னு பார்த்தீங்கன்னா கனக புஷ்பராகம். ஆள்காட்டி வரல அது கனக புஷ்பராகம் 1 கேரட்லேருந்து 2 கேரட் 3 கேரட் அணியலாம். எல்லாருனாலையும் கனக புஷ்பராகம் வாங்கி அணிய முடியாதுங்க. இந்த சிட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடியது புஷ்பராக வகையை சேர்ந்தது. உங்களுடைய இடது கை மணிக்கட்டில் இந்த மாதிரி ஒரு சிட்ரின் பிரேஸ்லெட்டாக அணியலாம். அது வந்து ஒரு ஒரு மனசில் சாந்தியும் சமாதானத்தையும் கொடுக்கும். இது கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறந்த பலன். முத்துக்கள் அணியலாம், புஷ்பராகங்களை கனக புஷ்பராகத்தை கையில் அணியலாம், அல்லது பிரேஸ்லெட்டுகளாக அணியலாம். சரி, வீட்டில் ஏதாவது நான் வழிபாடு பண்ணுறதுக்கு என்ன சிறப்பாக இருக்குங்க? எங்களுக்கு என்ன சிறப்பாக இருக்கும்? உங்களுடைய கடகராசிக்கு தெய்வம் யாருன்னு பாருங்க. 2 பேர் இருக்கிறாங்க. பூசமாக இருந்தால் முருகன், புனர்பூசமாக இருந்தால் ராமர் தானே வருகிறார். புனர்பூசம் ராமருடைய நட்சத்திரம், அது வந்து பெருமாளுடைய அவதாரம். அப்படின்னா முருகனும் பெருமாளும் தான் உங்களுக்கு வராங்க. சரி, என்ன எந்திரங்களை ஏதாவது வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 3 எந்திரங்கள் இருக்கக்கூடிய சுதர்சன எந்திரம், லட்சுமி குபேர தனாகர்ஷண எந்திரம், இந்த மாதிரியான எந்திரங்களை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். இது உங்களுக்கு சிறந்த பலன் கொடுக்கும். ஏன்னா அந்த வீட்டில் தானே ராமர் வந்து கிருஷ்ணர் கையில் எப்போதும் சுதர்சன சக்கரம் இருக்கும். புனர்பூச நட்சத்திரன்றது ராமர் வந்து அந்த பெருமாளுடைய அவதாரம் தானே. அதனால இந்த எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணலாம். இப்படி உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து
ஒரு தெய்வீக அம்சம் இருக்குங்க. தைப்பூசம் அப்படின்றது பூச நட்சத்திரத்திலங்க வரும். அப்படியானா பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகன் விக்கிரகங்கள் முருகன் வச்சு வழிபாடு பண்ணலாம். அல்லது நீங்க வந்து முருகனுக்கு இருக்கக்கூடிய எந்திரங்களை வச்சு வழிபாடு பண்ணலாம். சுப்பிரமணிய எந்திரம் அல்லது இப்பெல்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பேசப்படக்கூடிய இன்னும் பல எந்திரங்கள் இருக்குது. அது அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி முருகனுக்குடைய எந்திரங்களை வச்சு வழிபாடு பண்ணலாம் கடகராசியில் பிறந்தவங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு, அதுவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த முருகனுடைய திதி வரும் இல்லையா, சஷ்டி திதி அப்படின்னு ஒன்று வரும். அந்த திதியில் வந்து நீங்கள் விரதம் இருந்து முருகனுக்கு வழிபாடுகள், இந்த வேல்மாறல் போன்ற மந்திரங்களை பிரயோகம் செய்வது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு 5, 7, 9வது பாவத்தை குரு பார்க்கின்றார். தான் இருக்கும் இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலம் கூட இல்லை. அப்படி பார்க்கக்கூடிய குருவினால இந்த கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி, புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, வேலை சம்பந்தமான உயர்வுகள், வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டு பயணங்கள், அதாவது இன்னும் சொல்ல போனால் இந்த பில்கிரிமேஜ் டூர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆன்மீக சம்பந்தமான ஒரு ஒரு பயணங்கள், திருவண்ணாமலைக்கு போகிறது அல்லது முருகனுடைய திருத்தலங்களுக்கு போகிறது, பெருமாளுடைய வாசஸ்தலங்களுக்கு போகிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கிறது. சரி, இந்த ஜென்மத்தில் குரு சஞ்சாரம் பண்ணிருக்கிறார் இல்லையா, யாருக்கும் ஜாமீனா இந்த காலகட்டத்தில் நிற்கக்கூடாதுங்க. 3வது மனுஷனோட கோர்ட்டு கேஸு போலீஸ் போன்ற விவகாரங்களில் போய் நம்ம தலையீடு காட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் பணம் வைக்கிறது அல்லது பணம் வாங்கிறது, பணம் வந்து ரொக்கமாக கொண்டு போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமாக இருக்கணும். எது எப்படியா இருந்தாலும் நிதானம் அது பிரதானமாக இருந்தால் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலம்தான் இந்த குரு பயிற்சி. நன்றி.